உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் சேரன் கேரக்டரை சந்தாவை வந்துட்டு சேர்த்து வைக்காமல் கொஞ்சம் இழுத்துட்டே போகிறாங்க. அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நீலா சோழனுடைய டிவோர்ஸ் கேஸ் அது எண்டுக்கு வரப்போகுது. ஸோ அவங்க என்னதான் பீகாருக்கு வந்துட்டு சந்தாவை தேடி சேரனுக்காக அங்கே போயிருக்காங்க அப்படின்னாலுமே அங்கே இவங்க ரெண்டு பேரும் இப்போது ஏதாவது ஒரு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இவங்க ரெண்டு பேரும் அவங்கள தேட போய் இவங்களுக்குள்ளார ஒரு புரிதல் ஏற்பட்டு இனிமே அவங்க பிரியவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம் ஏற்படுமா? அந்த மாதிரியான கதைகளை வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தேடி தேடி சுற்றுறாங்க. ஃபோனும் அவங்க வந்து சந்தாவும் எடுக்கல, அப்புறம் அனீஷுமே எடுக்கல. அப்படிங்கும்போது யார்கிட்ட கேட்டாலுமே தெரியல. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் சுற்றி டயர்டாகவே ஆகிடுறாங்க. ஸோ சோழன் கரெக்டாக கடைசியாக ஒன்று சொல்லிடுறாரு, ஆனால் இதுக்கு மேலே தேட முடியாதுன்னு நம்ம ரூம் போட்டு இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம தேடலாம் அப்படின்னுறாங்க. சரின்னா அந்த டிரைவர்கிட்டையும் சொல்லி ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போங்க அப்படிங்கும்போது போயிட்டு அங்கேயுமே ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ போன உடனேயுமே 2 ரூம் புக் பண்ணிவிட்டு ஒன்றில் வந்து நீலாவும் சோழனும் இருக்காங்க. இன்னொரு ரூமில் வந்து இப்போது சேரன் வந்து சரி இங்கே இருங்க, நான் போய் அந்த ரூமை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஸோ இந்த டைமில் சோழன் என்ன பண்ணுறாருன்னா ஏறி பெட்லேயே உட்காந்துட்டு காலை நல்லா நீட்டி போட்டுட்டு சாஞ்சு அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப கால் வலிக்குதில்ல நிலா, பயங்கர டயர்டு இல்லை இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், எனக்குமே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நிலா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, கொஞ்சம் நான் இப்படியே காலை நீட்டி உட்காந்துக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் இதுக்கெல்லாமா கேட்டுட்ருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நான் பாட்டுக்கு உன் கூட பெட்டில் ஏறி உட்காந்துட்டு நான் பாட்டு இப்படி சாஞ்சு காலை நீட்டி போட்டு படுக்கிற மாதிரி உட்காந்துட்டேன், நீ ஏதாவது சொல்லிடுவியன் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உட்காந்துட்டு ரொம்ப கால் வலிக்குதுல்ல நிலா உனக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நிலாவை பார்த்துட்டே இருக்காரு. சரி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம் நிலா கூட, அதனால் கொஞ்சம் ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நிலா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக நிலாவோட மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. ஸோ வாய்ஸ் நோட் வருது அப்படிங்கும்போதே நிலா வந்து எடுத்து அது அந்த அட்வொகேட் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்க ஆன் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக அவங்க ரிமைண்டர் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் நீங்கள் லாஸ்ட் ஹியரிங்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி போட்ட உடனே நிலா முகமும் வாடி போயிடுது, கூடவே சோழனோட முகம் ரொம்பவே வாடி போயிடுது. அவர் உடனே சொல்கிறாரு, அதானே நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலே யாருக்கும் பொறுக்காது, இப்படி ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பி ரொம்ப மொத்தமாக மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவத்தில் பேசாமல் போயிட்டு எங்களுக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம் நிலா, எப்போ பாரு மாதம் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸை அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணோம், எத்தனை வாட்டி தான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சிட்டே இருக்குது, கடுப்பாக இருக்குது நிலா, பேசாமல் வேணான்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே நிலா வந்துட்டு பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சேரன் கேட்டப்பையும் நான் இந்த வீட்டை விட்டு எங்கன்னே போக போகிறேன், வீட்டை விட்டுட்டு சோழனை விட்டுட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொன்ன நிலா இப்போது சோழனே வாயை விட்டு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் கரண்ட்டுமே போயிடுது. கரண்ட்டு போன உடனே டக்குன்னு சோழன் வந்து அப்படியே நிலா வந்து இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஐயோ நிலா கரண்ட்டு போயிடுச்சு நிலா, எனக்கு இருட்டுனாலே பயம் நிலா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஐயோ சோழன் விடுங்க, என்ன இருட்டை பார்த்து பயப்படுவீங்களா, கையிடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, எனக்கு இருட்டுனாலே ரொம்ப பயம் நிலா, என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு ஐயோ சோழன் முதல்ல கண்ணை திறங்க, இங்கே பாருங்க வெளிச்சம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. வெளிச்சம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த டார்ச் வெளிச்சத்தில் வந்துட்டு நிலாவோட முகத்தை வந்து அப்படியே சோழன் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சோழன் என்ன அதான் வெளிச்சம் வந்துருச்சுல கையெடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, இந்த இருட்டில் உன் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. சோழன் என்ன ரொமான்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, எனக்கெலாம் அதெல்லாம் சுட்டு போட்டால் கூட வராது அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன கையெடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, ரூம் ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்ருக்கோம், இப்படி இருட்டில் நீ இத்தனோடு டார்ச்சை மட்டும் அடிச்சுட்டு அது என் மூஞ்சுக்கு நேரம் அடிச்சுட்டு வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சோழன் குழந்த மாதிரி பண்ணாதீங்க சோழன், முதல்ல கையெடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல கையை எடுக்க போகிறீங்களா இல்லையா, பேசாமல் நீங்கள் இந்த ரூமில் இருங்க, நான் போயிட்டு அண்ணன் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. நான் அந்த ரூமுக்கு போகிறேன், அண்ணன் அனுப்பி விட்றேன், உங்களுக்கு தான் பயமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நீ தான் நிலா எல்லாமே எனக்கு தைரியமே, நீ வெளியே போயிட்டேன்னு வச்சுக்குவேன் என் தைரியமும் சேர்ந்து உன் கூடவே போயிடும், அப்புறம் பயத்தை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, அண்ணெல்லாம் வந்தாலும் எனக்கு அந்த பயம்லாம் போகாது, நீ இங்கே இரு அப்படிங்கும்போது நிலாவுக்கே சிரிப்பு வருது. அப்படியே ஒரு மாதிரி இங்கிட்டு திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாங்க. அதை சோழனுமே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நிலா இப்போ நீ சிரிச்சதானே அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு எங்களையே நான் எங்கே சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சிரிச்ச நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சோழன் நான் தான் சிரிக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. நீ சிரிச்சதை தான் நான் பார்த்தேனே, நீ சும்மா தான் வாயில் தான் சொல்லிட்டு இருக்க நிலா, உன்னாலலாம் என்னை விட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்படியே சொல்லிட்டே இருங்க, பாருங்க
அடுத்த வாரம் தானே போயிட்டு நான் சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ சோழன் பார்த்துட்டு, ஏன் நிலா, நான் ஒன்று கேட்டு தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சோழன் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் அண்ணன் கேட்டாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்க கேட்டாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் இல்லாத டைமில் சொல்கிறேன். ஆனால் நான் பேசும்போது மட்டும் ஏன் நிலா நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க, நீ சும்மா தானே சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் பேசி முடிவெடுத்து தானே போய் டிவோர்ஸே அப்ளை பண்ணோம், அப்புறம் என்ன இப்போ புதுசாக கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏன் நிலா இப்படியே பேசிகிட்டு இருக்க, அன்னைக்கு தான் சொன்னேன் எதுனாலும் எனக்கு வந்துட்டு நீங்கள் கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எனக்காக எல்லாமே செய்றீங்க, சரி உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால சரி உங்கள் லைஃப்க்கு உங்கள் கேரியருக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அதுக்காக இப்போவுமே நான் இல்லைன்னு சொல்லலையே, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்காக ஏதாவது ஒன்று நான் பண்ணுவேன் சோழன் அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் சொல்லு, ஆனால் நான் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட சொல்கிறேன், நீ என்னை விட்டு போகாத, நீ இருக்கிறதா எனக்கு தைரியம், உன் கூட வாழணும்னு தான் நான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன், நீ தான் எனக்கு எல்லாமே நான் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் பாரு இப்போ கூட ஒரு சாதாரண வாய்ஸ் நோட் வந்ததை வச்சுட்டு நீ நான் அடுத்த வாரம் போகிறேன், அங்கே போய் நான் இப்படி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அதையே தானே நீ பேசிகிட்டு இருக்க, இப்போயாவது ஒரு வார்த்தைக்காவது சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. வார்த்தைக்காக சொன்னால் உடனே இப்போது இந்த டைமுக்கு மட்டும் உங்களை சந்தோஷப்படுத்த சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை நிலா அப்படிங்கிறாங்க. சோழன், ஏற்கனவே நம்ம காலையிலேருந்து எவ்வளோ அலைஞ்சிருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்க, பேசாமல் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமா நீ இப்படியே பேசுகிறேன்னா எனக்கு என்ன பண்ணுறது, என் தலையில் எழுதினது இதுதான் போல இருக்கு, சரி ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போது சோழன் அப்படியே படுத்துகிட்டே இருந்தாலும் தூங்க மாட்டேங்கிறாரு. நிலா பார்க்குறாங்க, என்ன சோழன் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு, நான் இங்கே படுத்துருக்கிறது உனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அதானே, இரு நான் வேணா எக்ஸ்ட்ரா பெட்டு ஃபோன் பண்ணி கேட்கவா அப்படிங்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்க சொல்லி சொன்னேனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வேணாமா அப்படிங்கிறாங்க. சோழன், நம்ம இவ்வளோ டயர்டில் உட்காந்துருக்கோம், அண்ணன் வேறு இருக்காரு, பரவாயில்ல விடுங்க, அண்ணன் அந்த ரூமில் இருக்காரு, பரவாயில்ல விடுங்க நீங்கள் படுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே படுத்துருக்கவர் தூங்கிடுறாரு. இப்போ நிலா பார்க்குறாங்க, பார்த்துட்டு சோழனை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், என்னதான் நமக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் பிடிக்காத மாதிரி பண்ணாலும் நமக்காகவே ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு, இருந்தாலும் அவரை கொஞ்சம் கடுப்பேற்றுறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிலாவும் படுத்துக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி சோழன் திரும்பி படுக்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. இடையில எந்த பில்லவுமே வைக்காமல் நிலா படுத்திருக்காங்க. இதை பார்த்ததும் சோழனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவ பக்கத்தில் வந்து படுக்கவே விட மாட்டா, இப்போ படுக்கவும் விட்டுட்டா, பக்கத்தில் வந்து பில்லோ ஏதாவது போட்டிருப்பான்னு நினச்சி எதுவுமே போடாமல் தூங்குறாளே அப்படின்னா நிலாவுக்கும் மனசில் நம்ம மேலே ஆசை இருக்குது, அவள் சும்மா தான் அப்படி நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, டேய் சோழா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு விட்டால் உனக்கு எதுவுமே கிடைக்காதுடா, பேசாமல் அப்படியே லைட்டாக கையை காலை மேலே போட்டு தூங்குற மாதிரி பார்க்கலாமா, தூக்கத்தில் போட்டுன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு காலை மட்டும் தூக்கி லைட்டாக நிலா கால் மேலே போடுறாரு. அப்போவுமே நிலா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்போவுமே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா சோழா, இதெல்லாம் நடக்கிறது உண்மைதானா, உனக்கு தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு தூங்கிடுறாரு. ஸோ காலையில் ஆகிடுது. காலையில் ஆனதுக்கப்புறமா பார்த்தா சோழன் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறாரு. முழிச்சதுக்கப்புறமே பார்க்குறாரு, நைட் எப்படி காலை போட்டுட்டு தூங்கினாரோ அதே மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் நிலா வந்து இந்த வாட்டி சோழன் சைடு திரும்பி படுத்திருக்காங்க. அப்போ பார்க்குறாரு, என்ன நம்ம ஃபஸ்ட்டு காலை போட்டப்போ அவள் நம்ம சைடு திரும்பி இல்லையே, அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சு தான் நம்ம சைடு திரும்பி படுத்திருக்காளா, ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியல இவளை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி அவள் முழிச்சிட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூங்குற மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமுமே நிலா முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு பார்க்குறாங்க, சோழன் காலை மேலே போட்டுட்டு தூங்குறத பார்த்த உடனே இப்போ பார்த்துட்டு சோழன் அப்படிங்கிறாங்க. அப்படி சோழன் வந்து அப்படி லைட்டாக அப்போ தான் முழிக்கிற மாதிரி ஒரு ஆக்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்ட்டு முழிக்கிறாரு. அப்போ சோழன், எந்திரிங்க, டைம் ஆகிடுச்சு, சந்தாவை தேடி போக வேணாமா அப்படிங்கிறாங்க. அப்படி சோழன் யோசிக்கிறாரு, என்னைவா நம்மளை எழுப்பின உடனே காலை எதுக்கு மேலே போட்டிங்கன்னு திட்டுவான்னு பார்த்தா சந்தாவை தேடி போக டைம் ஆகிடுச்சு எந்திரிங்கன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. நிலா, இன்னும் கொஞ்சம் நேரம் நிலா, தூக்கமாக வருது அப்படிங்கிறாங்க. சோழன், தூங்குறதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்தீங்களா நீங்கள், எப்போ வேணும் நம்ம வீட்டில் போய் கூட தூங்கிக்கலாம், எழுந்திரிங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, இன்னும் கொஞ்சம் நேரம் நிலா அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலிலே ஒரு அடியை போடுறாங்க. அப்போ அப்படி சோழன் வந்து பார்த்துட்டு, என்ன நிலா அடிக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன இது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்றாரு. என்ன இது காலில் மேலே போட்டுட்டு தூங்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஏன் கால் உன் கால் மேலே இருந்ததா, எனக்கு தெரியாத நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படிங்கிறாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாத நிலா அப்படிங்கிறாங்க. சரி எந்திரிங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழனை தள்ளி படுக்க சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எழுந்து
வந்து ரெஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிடுறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது நம்மளை சுற்றி? இவன் நம்ம காலை போட்டு தூங்குறத பார்த்து திட்டுவான்னு நினச்சிட்டு நம்மளும் தெரியாத மாதிரியே பேசினாலும் அவள் அதை பற்றி கண்டுக்க கூட இல்லை. டே சோழா, இப்படியே விட்டுறாமல் போயிடுடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ நிலா வந்து ரெடியாகி வெளியே வந்துடுறாங்க. வந்த அப்புறமுமே சோழன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்ன நீங்கள் இன்னும் கிளம்பாலையா அப்படின்றாங்க. என்ன நிலா, இருக்கிறது ஒரு பாத்ரூமு, நீ உள்ளே போயிட்ட, நீ வந்தால் தானே நான் போக முடியும், எங்கே போய்க்கு நான் கிளம்புறது அப்படிங்கிறாங்க. டைம் ஆகுதுல்ல, அண்ணன் ரூம்லையாவது இப்போ ரெடியாக வேண்டியதானே, அண்ணனை பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டாரா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் போய் இன்னும் பார்க்கல, நான் வெளியிலே போகல, இன்னும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நிலா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன், இவ்வளோ தூரம் வந்துட்டு டைம் ஆகிட்டே இருக்குது, முதல்ல எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வெளியே வர போகிறாங்க. சேரனுமே அங்கேருந்து ரெடி ஆகி வந்துடுறாரு. வந்துட்டு, அப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினோடனே, இதை வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தோடனே, என்னப்பா ரெடி ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ரெடி ஆகிட்டேனே, அங்கே பாருங்கள் அவர் இன்னும் பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சரிப்பா சரிப்பான்ட்டு போகிறீங்க, போங்க போய் ரெடியாக சொல்லுங்கள், நம்ம 2 பேர் ரெடி ஆகிட்டோம், அங்கே பாருங்கள் அவர் எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு அப்படின்ட்டு. டே சோழா, என்னடா அப்படிங்கிறாங்க. அண்ணா நீயுமாண்ணே, இருந்தது ஒரு பாத்ரூமா, நான் என்னென்ன பண்ணட்டும், இப்போ தானே நிலா ரெடியாகி வெளியிலே வந்தா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாடா, சரிடா போய் நீ ரெடி ஆகிட்டு வந்துரு, நாங்கள் கூட சீக்கிரம் ரெடி ஆயிடுவோம்டா, நீ ரெடியாக தாண்டா லேட் ஆகும், ஏன்பா நிலா ஃபஸ்ட்டு நீ அவனை பாத்ரூம்குள்ளே விட்டுருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே, நான் எழுப்பி விடுறதுக்கே அவ்வளோ லேட் ஆகிடுச்சு, தூங்கிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, டயர்டாக இருக்கும்ல அவனுக்கும், ரொம்ப அலைஞ்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு அந்த டயர்டு இல்லையா, நம்மளும் அதே மாதிரி தானே அவர் கூட சேர்ந்து சுற்றி இருக்கோம், நம்மளாம் கரெக்டாக எந்திரிக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு, இப்போ என்ன உனக்கு, நான் ரெடி ஆகணும் அவ்வளோதானே, இப்போ பாரு எப்படி 1 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிட்டு வரேன்னு அப்படின்னோடனே 2 பேருமே அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. எது 1 மணி நேரமா அப்படிங்கிறாங்க. இல்லை, போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்பணும்ல, அதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சோழன், போங்க சோழன், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்கு, எத்தனை வாட்டி சொன்னதே சொல்கிறது அப்படிங்கிறாங்க. சரி 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 சரி, கோவப்படாத, காலையிலே ஏன் டென்ஷன் ஆகுற, ஏதோ போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நேராக உள்ளே போயிட்டு கிளம்பிட்டு வராங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக வழக்கம் போல் தேடி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக கண்டுமே பிடிச்சிடுறாங்க. இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போனதுமே அனீஷ் பார்த்த உடனே ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. பையா, நீங்கள் எப்படி இங்கே இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க, எப்போ கிளம்புனீங்க, எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்க்குறாரு. என்ன அனீஷ், எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணுறது, நீயுமே ஃபோன் எடுக்கல, சந்தாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாங்கள் எவ்வளோ தேடி சுற்றிட்டு இருக்கோம் தெரியுமா, நேற்றுலேருந்து இந்த ஊருக்குள்ளார நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம், நீ என்னமோ சொன்ன சின்ன கிராமம் தானே, ஆனால் இங்கே உன் பேரை சொல்லி கேட்டால் யாருக்குமே தெரியல அனீஷ் அப்படிங்கிறாங்க. அது வந்து பையா, என் பேர் இங்கே வந்து அனீஷ்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, நீங்கள் அனீஷ்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நிலா, நான் தான் சொன்னேன்ல, ஒருவேளை இந்த ஊரில் வேறு பேராக இருக்குமோ நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன சோழன் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க பையா, உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளார வந்த உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. ஸோ தமிழ் ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னோடனே அவங்களுக்குள்ளாரே வந்துட்டு ஹிந்திலே பேசிக்கிறாங்க. அது சேரனுக்கு மட்டும் ஓரளவு புரியுது. சோழன் பார்த்துட்டு, அண்ணே என்னென்ன ஏதோ பேசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம கூட தான் சந்தாக்கு வந்துட்டு நம்ம தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணோமா, என் கூட தான் கல்யாணம் நடக்க பார்த்துச்சான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், அவங்களும் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுண்ணே, நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு, அவங்களுக்குள்ளாரே பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டே நிற்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு உள்ளே போய் உட்கார்ந்த உடனே இப்போ சோழனே நேராக ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் நாங்கள் உங்களுக்காக தேடி சுற்றி அழிஞ்சிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் தண்ணியாவது கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அனீஷா, இருங்க பையா, இதோ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ சோழன் கேட்குறாரு, எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் சந்தாவை கேட்டு இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்திருக்கோம், நீங்கள் ஏன் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, என் அண்ணன் நல்லா பார்த்துக்கோம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் எங்கள் அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னோடனே எடுத்த எடுப்பில் அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஆமாம், இப்போ நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற அந்த பையனுக்கு சொந்தமாக மில் இருக்குது, சொந்தமாக வீடு இருக்குது, அவன் நல்ல வசதியான பையன், கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சந்தா எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்ட மாதிரி இல்லாமல் அங்கே போய் அவள் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது. உன் அண்ணனுக்கு என்ன இருக்குது, என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே முகமே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ சோழன் சொல்கிறாரு, இப்போ என்ன உங்களுக்கு சொத்து இல்லை, நிறையா வந்துட்டு வசதியான இடத்துல வந்துட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதுதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா, என் வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்கல்ல, என் பையனும் கட்டட வேலை தான் செய்கிறான், அப்படி இருக்கும்போது என் பொண்ணாவது போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும், ஒரு வசதியான இடத்துல வாழணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, சரி வசதியான இடத்துல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் அங்கே போனால் சந்தா வந்து அங்கே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு, ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் போக போக பழகிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் நினைக்கிறது தப்பு, சந்தாக்கு வந்துட்டு அவரை பிடிக்கவே இல்லை, பிடிக்காம தான் வந்துட்டு என் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் சரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
என்ன பண்ணாலும் நாங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் டக்குன்னு ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க, சந்தாவுக்கு நீங்கள் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லை, ஆனால் அவங்க வந்து உடனே வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் ஒரு அவசரமாக அதை ஏற்பாடு பண்ணோம், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆனால் நான் நல்லா பார்த்துப்பேன் உங்கள் பொண்ணை அப்படிங்கிறாங்க. வாயால் சொன்னால் போதுமாப்பா, உங்ககிட்ட என்ன இருக்குது, நீ எதை வச்சு பார்த்துப்பேன்னு நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு சோழன் இருந்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் பொண்ணை வசதியாக வச்சுக்கணும், எங்களுக்கு ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, எங்கள் அண்ணன் உங்களுக்காக அதுவும் சந்தாக்காக 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுது. டக்குன்னு சேரன் திரும்பி பார்த்துட்டு டே சோழா என்னடா இப்படி சொல்கிற, நடக்கிற மாதிரி ஏதாவது பேசுடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே உன்னோட காதலுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேனே, நீ பேசாமல் உட்காந்துருந்துட்டு இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னா எப்படிண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒத்துக்க மாட்டேன்லாம் சொல்ல வரலடா, அதுக்காக 6 மாதத்துக்குள்ளார இவ்வளோத்தையும் ரெடி பண்ணணுன்னா எப்படிடா அப்படிங்கிறாங்க. நிலாவும் அப்படியே பார்த்துட்டு அண்ணா விடுங்க அவர் சொல்லிட்டாருல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நிலா சோழனுக்கு தேடி போயிட்டு அங்கே போய் சேரனுக்காக இப்படி போய் அவங்க பேசியிருந்தாலும் இந்த விஷயம் சாத்தியமாகுமா இல்லையா அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு புரிதல் ஏற்படுத்து அதுக்கப்புறமா வரப்போகிற இந்த ஹியரிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேர்ந்து எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு கதைக்களம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான கதைக்களம் வரலாம் நந்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.